இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பதிலுரையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசினார். குறிப்பாக நேற்று பிரதான எதிர்க்கட்சியான திமுகவுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க பேசினார். அவருடைய பதிலுரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விசிக எப்படி பார்க்குற, ஒரு அமைச்சராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாண்புமிகு முதல்வர் அவருடைய பதிலுரை எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள் அல்லது எதிர்க்கட்சிகள் முன்வைத்த அவதூறுகளுக்கு சரியான ஒரு பதிலை நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாவற்றிலும் அவருக்கே உரித்த ஸ்டைலில் அவருக்கே உரித்த அந்த வேகத்தில் அவர் சொல்கிறாரு. அந்த பதில் சரியாக இருந்தது. எந்த விதத்தில் இந்த அரசு சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசு தான், மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அரசு தான், நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பதில் உரை அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய உரையாக தான் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு முதல் முறையாக சட்டப்பேரவையில் பட்டியலின மக்களுக்கு அதிக இடங்கள் கொடுத்த ஒரு அமைச்சரவை அப்படின்னு குறிப்பிட்டு பேசுகிறார். இது சமூக நீதி அரசுன்னு சொல்கிறார். இது எதிர்கட்சியை விமர்சிச்சும் பேசுகிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இதுவரை இந்த 8 பேருக்கு கொடுத்ததில்லை அப்படிங்கிறத, அவர் கொடுத்ததை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் அவர் சொல்கிறாரு, அதை நிறுவுறாரு. அதனால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு நாங்கள் தொடருவோம். கடந்த முறை நீங்கள் கொடுக்கல, நாங்கள் கொடுத்துருக்குறோம். இனிமே தமிழ்நாட்டில் இதை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறது தான் அவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னது. அதனால் அந்த உரையில் அவர் சொன்ன அந்த செய்தி அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தலித்துகள் நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுல யாரும் மறுக்க முடியாது, அவங்களை புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறார். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ போராட்ட களத்திற்கு நீங்கள் புதிதானவர்கள் அல்ல, பல்வேறு கணக்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. இப்படி அமைச்சராக முதல் முறையாக அவையில் நீங்கள் பங்கெடுத்ததும், இந்த ஆளுநர் உரை மீதான விவாத கூட்டத்தில் கலந்துக்கிட்டதும், ஒரு முதல் முறை அமைச்சராக என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? இல்லை, எனக்கு இது ஒரு புதிய அனுபவம் தான். நம்ம வெளியில் பார்த்துருக்கோம், தொலைக்காட்சிகளை பார்த்துருக்கோம். அந்த விவாதம் குறித்து தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணியிருக்கிறோம். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசியிருக்கோம். அதில் ஆக்கப்பூர்வமான செய்தி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த உரை ஆளுநர் உரையிலிருந்து நீங்கள் இறுதியாக முதல்வர் அவர்களுடைய பதில் உரை வர நம்ம பார்க்குறோம். அதாவது எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகள், அவங்களுடைய கேள்விகளும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது, பதில் உரைகளும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது. இன்னும் கூடுதலாக நம்ம அதில் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியும் அதில் நம்ம பார்க்கணும். ஒரு அமைச்சராக நம்ம பொறுப்பேற்றதும் அந்த அவையினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 3 நாள், அதாவது 18ஆம் தேதி தொடங்கினது, 18, 19, இப்போ இன்னைக்கு 23 அவங்க முடிச்சிருக்காங்க. 3 நாட்கள் ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமை மேகதாது, இந்த மேகதாது அணை கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வு. கர்நாடக அரசு அந்த அணையை கட்டுவதில் உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம உறுதியாக இருக்கணும், அது கூடாது அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருக்கணும். அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை அந்த உறுதியை நிலைநிறுத்துகின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அன்றைக்கு உடனடியாக அந்த தீர்மானத்தை வச்சார். அது ஒட்டி தான் நடந்த இந்த விவாதங்கள் நடந்தது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல், எங்கள் பகைவன் எங்கோ மறைந்தான், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டு உரிமைகள், தமிழர்களுடைய உரிமை தொடர்பாக எல்லோரும் ஒன்றிணைந்து நம்ம செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நிதிநிலை அறிக்கையுடைய கூட்டத்தொடர் தான் இருக்க போகுது. சமூக நீதித்துறை பட்ஜெட்லாம் தயாராகிடுச்சா? என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே தயாராகி நம்ம வச்சிருக்கிறோம். கடந்த முறை அப்படிங்கிறத விட இந்த முறை கூடுதலாக தான் நம்ம சமூக நீதித்துறையில் ஆதிதிராவிடர் மாணவர்கள், பழங்குடியினர் மாணவர்கள், இல்லை அவர்களுடைய பிரச்சனைகள், சாதி சான்றிதழ்கள், மனைப்பட்டா பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை, சுடுகாடு பிரச்சனை, நீங்கள் அதே போல் மாணவர்களுக்கான அந்த பிளே கிரவுண்டு, இது எல்லாமே நாங்கள் தொகுதியில், இப்போ நான் திண்டிவனம் தொகுதியில் மக்கள்கிட்ட நாம் மனு வாங்கும் பொழுது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக, ஒரு வேட்கையாக இருக்குது. 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு சுதந்திரம் அடைந்து. இன்னமும் இந்த ஊரில், இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க மனைப்பட்டா இல்லாத குடும்பங்கள் இருக்குது. அப்போ இது சுதந்திர இந்தியாவுக்கே ஏற்பட்ட அவமானமாக நான் கருதுகிறேன். ஒரு சுதந்திர இந்தியாவில்
மனைப்பட்டா இல்லை அப்படின்னா அந்த குடிமக்களில் எப்படி நீங்கள் வந்து அதை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் இந்த 5 ஆண்டுகளில் வந்து இந்த சமூக நீதி துறையின் மூலமாக கட்டாயம் வந்து மனைப்பட்டாவில் வந்து நான் ரொம்ப கவனம் செலுத்துவேன். இன்றைக்கும் சுடுகாடில் வந்து போய் புதைக்க முடியல, எங்களுக்கு அது வந்து அங்கே போகிறதுக்கு இடம் இல்லை, ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, புதுசாகவும் சுடுகாடு இல்லை. இந்த பிரச்சனையை நாம் வந்து அட்ரஸ் பண்ணுறோம், அதில் கவனம் செலுத்துகிறோம். அப்போ இந்த 5 ஆண்டுகள் ரொம்ப முக்கியமாக வந்து சமூக நீதித்துறையின் மூலமாக இதுவரை செயல்படாத அல்லது செயல்படுத்த முடியாத பிரச்சனைகளை நான் கூடுதலாக கவனம் செலுத்தி இந்த துறையை வந்து துறை அப்படிங்கிற சமூக நீதி துறை தான், சமூக நீதிக்கான துறை தான். தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதிக்காக பேசக்கூடிய போராடக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அந்த இயக்கம் கட்டாயம் சமூக நீதியை நிறுவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.